வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, டிஜிட்டல் மல்டிமீட்டரை பற்றி பார்க்கலாம். சப்போஸ் இது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் வர கண்டென்ட்டு யூஸ் ஆகும். நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மெக்கோ 108B இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் வர கண்டென்ட்டு மற்ற மல்டிமீட்டரை சரி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அதனால் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் மெக்கோ 108B டிஜிட்டல் மல்டிமீட்ரு. இது நான் பட்டன் சரியாக ஒர்க் ஆகணும்னு சொல்லி க்ளீன் பண்ணலான்ட்டு ஓப்பன் பண்ணேன். சரி, அதோட உங்களுக்கு இந்த வீடியோ இதில் பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இது என்ன ஃபால்ட் ஆச்சுன்னா, அந்த கீ செட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைடில் ரெண்டு, டாப்பில் சைடில் ரெண்டு பக்கமும் அங்கே பார்த்திங்கன்னா மண், தூசு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா படிஞ்சிருந்தது. அதனால் சரியாக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகாத இருந்துச்சு. அதை நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃபால்ட்டு இந்த மாடல்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு மாடல் மல்டிமீட்டர் வச்சுருந்தீங்கனாலும் அந்த மாதிரி பட்டனுக்கு கீழே இந்த மாதிரி தூசு இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னாவே ஒர்க் ஆகும். இந்த மல்டிமீட்ரு வந்து மோஸ்ட்லி எதுவும் கம்ப்ளைண்ட் ஆனதில்லை. நான் 2-3 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆனதில்லை. கீழே உடஞ்சி கீழே விழுந்து டிஸ்பிளே கூட டேமேஜ் இருந்தது. இருந்தாலும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நல்ல குவாலிட்டியான மல்டிமீட்டர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பில் பார்த்தீங்கன்னா மடக்கி வச்ச மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா காப்பரில் ஒரு மெட்டல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு நாப் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரவுண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம பட்டன் திருப்புற இடத்துல அந்த இடத்துல இந்த லைனில் டச் ஆனதுன்னா அது ஒர்க் ஆகிறதுக்காக அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்ரு 2 AAA பேட்டரினால ஒர்க் ஆகும். இதில் அடிக்கடி போகிறது பார்த்திங்கன்னா இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆம்பியர் ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மட்டும் 10 ஆம்பியருக்கு அதிகமான ஆம்பியரில் செக் பண்ணுறப்ப அது ஷார்ட் ஆகிடுது. நான் அடிக்கடி இதில் எனக்கு ஷார்ட் ஆகிட்டே தான் இருந்தது. பார்த்திங்கன்னா நான் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வச்சு ஷார்ட் அடிச்சிருப்பேன். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு, ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பின் இருக்கிற மாதிரி ஒரு ஐசி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா LM386. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், LM356ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசி. எதுக்கிட்ட இதில் ஆடியோ ஐசி கொடுத்துருக்குறான்னு நினைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பீப் சவுண்டு வரும். பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி செக் பண்ணுறப்ப பீப் சவுண்டு ஒரு அந்த சின்ன ஸ்பீக்கரில் வரும். அதுக்கோசரம் அந்த ஆடியோ ஐசி வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்கள் இந்த மல்டிமீட்டரில் அந்த பீப் சவுண்டு வரலன்னா அந்த ஐசி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கலாம். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் லைட் ஒன்று இருக்கும் இந்த மல்டிமீட்டரில். அது பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டு பட்டனை கொஞ்சம் லாங் டைம் ப்ரெஸ் பண்ணால் அந்த பேக் லைட் ஏரியா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சுக்காக அந்த டிரான்சிஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க, 4 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கருப்பாக பெருசாக ஒரு ஐசி இருக்குது பாருங்கள். அது எப்படின்னா உங்களுக்கு அந்த பிசிபி மேலேயே அந்த சிலிக்கான் அந்த இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு ஐசி அப்படியே ரெடி பண்ணி விட்ருக்காங்க. சப்போஸ் அந்த ஐசி கம்ப்ளைண்ட் ஆகிருந்ததுன்னா அதை ரெடி பண்ண முடியாது, நம்ம வேறு எதாவது வாங்கி ஆகணும். இதுக்கு வேறு வழி இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மல்டிமீட்ரு 9 வோல்ட் பேட்டரியில் தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா 2 AAA பேட்டரி போட்டால் ஒர்க் ஆகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா பென் மல்டிமீட்டர் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்ரி, AAA பேட்ரி சிங்கிள் பேட்டரியிலே ஒர்க் ஆகிற அளவுக்கு இப்போ வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்தது. பென் மல்டிமீட்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் டூல்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பென் மல்டிமீட்டர் இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோலேயும் நிறைய வீடியோவில் இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. அது எதாவது ஃபால்ட்டுனா கூட எதாவது சில ஆப்ஷன் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். மற்றபடி எதுவும் இந்த மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் ஆகிறதில்ல. அதிகமாக டஸ்ட்டு வந்து இந்த பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் டஸ்ட்டு போய் தங்கிடுச்சுன்னா சரியாக அந்த பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகிறதில்ல. அதே போல் ஆப்போசிட் சைடும் பார்த்திங்கன்னா அந்த
திருவுற மாதிரி ஒரு கீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அண்டிக்குது. அந்த மாதிரி டைம்லேயும் அங்கே ஒர்க் ஆகிறதில்ல. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மல்டிமீட்டரில் அதுதான் கம்ப்ளைண்ட் வருது. மற்றபடி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரதில்ல. அப்புறம் இந்த மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம AAA பேட்ரி யூஸ் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலராக இந்த மல்டிமீட்டரை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா 1 வீக் தான் வருது. அந்த மாதிரி ஃபால்ட்டை நம்ம சரி பண்ணணும்னா டியூரசெல் விற்கும் பாருங்கள். டியூரசெல் பார்த்தீங்கன்னா நார்மல் செல்லை விட டபுள் மடங்கு ரேட்டு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் டியூரசெல் யூஸ் பண்ணுறப்ப ஒரு 2 மந்த்துக்கு வருது. பார்த்திங்கன்னா ரெகுலராகவே யூஸ் பண்ணாலும் 2 மந்த்துக்கு வருது. ஆனால் நம்ம இந்த டயோடு மோடு கண்டினியூட்டி மோடில் மட்டும் அதிகமாக செக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கனாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே பேட்ரி வீக் ஆகிடும். அப்படிங்கிறப்ப டியூரேஷனும் 1 மந்த்துக்கு தான் வரும். அடுத்து இந்த மல்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் பார்த்திங்கன்னா அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா ஆம்பியர் நம்ம செக் பண்ணுறப்ப மட்டும் அந்த லைனு டேமேஜ் ஆகிடும். அது எப்படின்னா நம்ம வந்து அது அவங்களே கொடுத்துருப்பாங்க 2 செகண்டு 3 செகண்டு தான் வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை மறந்துட்டு நம்ம நேரம் யூஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரோப் ஒயர் வந்து ஃபால்ட் ஆகிடும். அது மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா வரும். இப்போ இதை ஃபிட்டிங் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மல்டிமீட்டர் நல்லாயிருக்கு. வேறு நான் லோக்கலில் வாங்கினேன் அந்த மல்டிமீட்டர்லாம் சரியாக வரல. ஆனால் இது என்கிட்ட ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இருந்தாலும் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நிறையா டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் டூல்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.